இன்னும் கொஞ்ச நாள் ஐஏஎஸ் ஆக வேண்டிய அந்த பையன் இன்னைக்கு உயிரோட இல்லங்க. ராஜஸ்தானை சேர்ந்த 30 வயது ராஜ்குமார் கடந்த சில வருடங்களாவே யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வராரு. இந்த நேரத்துல தான் கடந்த மார்ச் 2ஆம் தேதி இவரும் இவரோட அப்பாவும் குஜராத்ல இருக்கக்கூடிய குண்டல் அப்படிங்கிற ஊர்ல உள்ள ஒரு ஸ்ட்ரீட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ வீட்டு வழியா அவங்க போகும்போது அந்த எம்எல்ஏ உடைய பையனுக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. பட் அது என்ன பிரச்சனைங்கிறது எக்ஸாக்டா தெரியல. அப்புறம் அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. பட் அதுக்கு அடுத்த நாள் மார்ச் 3ஆம் தேதி இந்த ராஜ்குமார் காணாம போறாரு. உடனே ராஜ்குமாரோட அப்பாவும் சிஸ்டரும் இந்த மாதிரி என்னோட பையனை காணும்னு சொல்லி ராஜ்கோட் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. பட் இதுக்கு அடுத்த நாள் மார்ச் 4ஆம் தேதி ராஜ்கோட்டுக்கும் அகமதாபாத்துக்கும் இடையில உள்ள ஒரு ஹைவேல ராஜ்குமாரோட உடல் அவர் போட்டிருந்த டிரெஸ் கிழிக்கப்பட்ட நிலையில அவருடைய பாடி கிடைச்சிருக்கு. ராஜ்கோட் போலீஸ் இது ஒரு ஆக்சிடென்ட்னு சொல்லி இந்த கேஸை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் ராஜ்குமாரோட சிஸ்டர் இது ஆக்சிடென்ட் இல்ல கொலை அப்படின்னு பல இடங்கள்ல போராட்டம் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. காரணம் என்னன்னா ராஜ்குமாரோட உடல்ல 7 சென்டிமீட்டர் ஆழத்துக்கு காயங்கள் இருந்திருக்கு. ஒரு சில இடங்கள்ல இல்ல 42 இடங்கள்ல இந்த மாதிரியான காயங்கள் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஹைவேல இருந்த சில சிசிடிவி ஃபுட்டேஜஸையும் அந்த ராஜ்கோட் போலீஸ் ஆபீசர்ஸ் டெலீட் பண்ணதாகவும் சொல்றாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது கண்டிப்பா ஆக்சிடென்டா இருக்காது அப்படிங்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய பல பேர் இந்த கேஸை சிபிஐக்கு மாத்த சொல்லி பல இடங்கள்ல போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த எம்எல்ஏ குடும்பத்துல இருக்க பாதி பேர் மேல ஏற்கனவே மர்டர் கேசஸ்லாம் இருக்கிறதாவும் சொல்லப்படுது. பட் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கறத எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் இப்ப வரைக்கும் பேசல. அண்ட் எதுக்காக இந்த மர்டர் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான எக்ஸாக்ட் டீடைல்ஸும் இப்ப வரைக்கும் கிடைக்கல.